1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் அவர்களோட நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அரசியலில் எதிரியாக வர முடியும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் அரசியல்வாதிகள் கிட்ட விவாதிப்பதா சில தகவல்கள் வந்திருக்கு. இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்கள் யோகி அவயோகி பற்றி பேசிட்டு வரும்போது விஷ்கம்ப யோகத்தில் யோகிக்கான நட்சத்திரம் பூசம் அப்படின்னும் அவயோகிக்கான நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது விஜய் அவர்களுக்கு பூச நட்சத்திரமும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குது. இப்போது விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் அவர்கள் களம் இறங்கினா அரசியலில் விஜயோட பாதிப்பு எப்படி இருக்கும்? சாதாரணமாக ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாட்டு அரசன் இன்னொருத்த மேலே படையெடுத்து வரான்னு வச்சுக்கோ. அப்போ போய் எங்கள் நாட்டு மேலே இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து வரான் அரசன், நாங்கள் வெற்றி பெறுவோமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவார், கேட்குறவனுக்கு உதயம் என்ன இருக்குன்னு பார்ப்பார், எதிரியில் படையெடுத்துகிட்டு வரோன்னா 7ஆம் இடம் என்னன்னு பார்ப்பார். நம்ம சாதாரணமாக ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லக்னம் 7ஆம் இடம் நமக்கு எதிர்த்தரப்பு அப்படின்னு பார்ப்போம். ஒய்ஃபுக்கும் 7ஆம் இடம் தான் இருந்தாலும் எதிர்த்தரப்பு என்ன அப்படின்னு பார்த்து இந்த லக்னாதிபதி வலிமையாக இருக்கா அப்படின்னா நமக்கு வெற்றி, 7ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால் வரக்கூடிய எதிர்த்தரப்புக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை இந்த 1 7 ஒன்றோட ஒன்று தொடர்பு பெற்றிருந்தாலும் ரெண்டுமே நட்பு இடங்களில் சேர்ந்து இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை பெற்றிருந்தால் கூட என்ன நடக்கும்னா போர் வராது, 2 பேரும் சமாதானமாக போயிடுவாங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஜோதிடத்தை எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 12 கட்டம் இருக்குது. மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் ஒரு 12 கட்டம் இருக்குது. நம்மளோட வசதிக்காக அதை நம்ம ஸ்கொயராக போட்டு வச்சுருக்கோம். வானமண்டலம்லாம் அப்படி கிடையாது. ராசி மண்டலங்கிறது நம்ம பார்த்துருக்கோம்ல, பூமிங்கிறது என்ன வட்டமாக இருக்குது, ஒரு கோள வடிவம் கோழி முட்டை மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மண்டலத்தில் இருந்தாலும் நம்ம ஜோதிடம் பார்ப்பதற்கு வசதியாக என்ன பண்ணுறோன்னா அழகாக 12 கட்டத்தை போட்டிருக்கோம். இதே பார்த்திங்கன்னா வட இந்தியாவெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டம் மாதிரி போடுவாங்க, இல்லை கோணமாக பிரித்து போட்டிருப்பாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சரி, இந்த ராசி மண்டலத்தில் பார்க்கும்போது ஒரு டிகிரியில் ஆரம்பிச்சதுன்னா கரெக்டாக 180 டிகிரி வரைக்கும் ஒரு போர்ஷன், 181லேருந்து 360 வரைக்கும் அடுத்த போர்ஷன். இதை எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கடகத்தையும் மகரத்தையும் மையப்படுத்தி தான் முதல்ல அதை பிரிப்பாங்க. இதை தான் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் ஆரம்பிக்குது இல்லையா, ஒரு வருஷமும் தமிழ் வருஷத்தில். அப்படி பார்க்கும்போது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் போகிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா தட்சிணாயனம் அப்படின்னு விடுவோம். அதுக்கப்புறம் மகர ராசியிலேருந்து மிதுன ராசி வர்ற வரையில் அதை நம்ம என்ன பண்ணுவோம் உத்தராயணம் அப்படிம்போம். சூரியனோட வடக்கு நோக்கிய பயணம், உத்தரம்னா வடக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணம்னும் தெற்கு நோக்கிய பயணத்தை தட்சிணாயனம்னு சொல்லுவோம்ல. இதை பிரிக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த கடகமும் மகரமும். இதை முதல்ல எடுத்துக்குவாங்க. அடுத்தது இந்த கடகத்திலேருந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா புனர்பூசத்தோட 4ஆம் பாதம் கடகத்தில் இருந்தால் கூட இங்கே பூசத்தை தான் மையப்படுத்தி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நேராக பார்க்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக திருவோண நட்சத்திரம் நேர் எதிரான இடத்துல உட்காரும். அப்போது ஏற்கனவே பார்க்கும்போது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி, 4-5 சொல்ல விட 2017-18 அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் திடீர்னு அரசியலுக்கு வருவதாக ரொம்ப பரபரப்பாலாம் பேச்சு அடிப்பட்டது. எல்லாரையும் கூப்பிட்டு ரசிகர்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருந்தார். நான் சொல்கிறதெல்லாம் கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி. கன்னட சேனல்லாம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க போகிறான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தோட பூர்வீகம்லாம் எடுத்துலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தமிழகம் முழுக்கவே இந்தியா முழுவதுமே பார்த்தா ரஜினிகாந்த் கண்டிப்பாக வந்துடுவார்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நிறைய பேர், இப்போ நாம் சில ஜோதிடர்களோட தொடர்பில் இருக்கோம்ல, மூத்த ஜோதிடர் தான் கூட இருந்தோம். அங்கே கேட்கும்போது அவர் போட்டு பார்த்துட்டு இவர் வரவே மாட்டாருங்க அரசியலுக்கும் ஓப்பனாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவெல்லாம் கூட வந்தது. அவர் சொல்லக்கூடிய ஒரே ரீசன் என்னன்னா கரெக்டாக பூச நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட்டு இது. அப்போ ரஜினி அரசியலுக்கு வரும்போது ரஜினிக்கு யாரை எதிர்ப்பு வச்சு வீழ்த்துறதுன்னு பார்க்கும்போது அங்கே பூச நட்சத்திரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ தெளிவாக சொன்னார். ஸோ அப்போ தான் சொல்லும்போது இந்த நட்சத்திரத்துக்கு அது நேர் கரெக்டாக ஆப்போசிட் வருது இல்லையா. அப்போ ரஜினி அரசியலுக்கு ஒரு வேளை முற்பட்டால் ரஜினிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தும்போது அவருக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அப்போ பேசப்பட்டது. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இப்போ ஜோதிடர்கள் திரும்ப பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் விஜயோட நட்சத்திரம் கடகம். அப்போ பூச நட்சத்திரத்தில் விஜய் பிறந்திருக்கிறதுனால அவருக்கு நேர் யார் அரசியல் செய்யும்போது சக்ஸஸ் ஆவாங்க, விஜயை யார் வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது திருவோண நட்சத்திரத்துலேருந்து ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டை அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்க. அப்படி திருப்பி போடும்போது இப்போதைக்கு ரஜினி அரசியலுக்கு வரக்கூடிய கண்டிஷனில் இல்லை, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் முற்றிலும் விலகிக்கிற சூழ்நிலையோ மனநிலையிலும் அவருக்கு இல்லை.
அவரால் உடல்நிலை முடியல, ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எந்த உடல்நிலை எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது, சுற்றுப்பயணம் பண்ண முடியுமா, இவ்வளவு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கான ஒரு ரசிகர் பேஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்க தானே செய்யுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவரை மற்றவர்கள் வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு ரஜினியோட புகைப்படத்தையும் இதெல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிக்கையில் நம்ம நிறைய வர்றதை பார்த்தோம்ல. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, விஜயை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினியை போய் ஒரு சில குழுக்கள்லாம் நச்சரிக்கிறதெல்லாம் உண்டு. தேசிய கட்சிகளும் போய் அவரை நச்சரிக்குது, இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் நச்சரித்ததெல்லாம் உண்டு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஓப்பனாக நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு முழுக்கு போட்டுட்டு ஒதுங்கி இருக்கவும் முடியல, அதே சமயத்தில் ஓப்பனாக வந்து இறங்கியும் பண்ணவும் முடியல. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலைகள். இதுதான் என்ன சொல்வார் நெல்லை வசந்தன் ஐயா என்ன சொல்வார், அரசியலுக்கு வந்து ஆவேசமாக இறங்கணுன்னா அதுக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் கூடுமான வரைக்கும் பயன்படாது அப்படின்றவர். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், இந்த மூணுமே வந்து அரசியலுக்கு வந்து பெரிய அளவுக்கு லாய்க்கப்படாது. அப்போ அவர்கள் வந்து லாய்க்கப்பட மாட்டாங்கன்னா அப்படி எடுத்துக்கக்கூடாது. அவர்கள் வந்து அந்த தலைமையில் உட்காந்து அதிகாரம் பண்ணுறதை விட தலைமையை வழிநடத்தக்கூடிய திறமை வந்து அவர்களுக்கு இருக்கும். இதை வச்சு தான் வந்து அப்போவே சொல்லப்பட்டது. அதனால தான் சிவாஜி கணேசன் திருவோண நட்சத்திரம் தான். அவர் அரசியலுக்கு வந்து பாவம், அவர் பாட்டுக்கு சினிமாவிலே இருந்திருக்கலாம், அவருக்கு அதில் அந்த அனுபவம் அந்த என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதுலாம் தெரியாது இல்லையா. அவரும் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியோடு ஒதுங்கிட்டார். அவர் நிறைய இந்த மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரங்களில் யார் வந்தாலுமே அவங்க பட்டுன்னு அரசியலுக்கு வந்துட மாட்டாங்க, வந்துட்டாலும் திடீர்னு டைவ் அடிச்சிருவாங்க. இது வந்து ஜென்ரலான ஒரு கணக்கு. அதையும் சில பேர் நிறைய பேர் தாக்கு பிடிச்சி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறுப்பில் இருக்கிறவங்கள கைடு பண்ணுறக்கூடிய ஒரு ஆலோசனை மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டி வந்து கீழே வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டு அவங்களை கைட் பண்ணுற ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவர்கள் வந்து அரசியலில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். மற்றபடி இந்த திருவோண நட்சத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா விஷ்ணுவோட நட்சத்திரம். அவங்க வந்து அலங்கார பிரியர்களாக இருப்பாருங்க. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா போகணுமே தவிர எங்கேயும் போய் லாக் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரஜினிகாந்தோட ஜாதகத்தை பார்க்கும்போது விஜய்க்கு அவர் ஆப்போசிட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. இது வந்து வெறும் நட்சத்திர அடிப்படையிலான ஒரு கணிப்பு மட்டும்தான். மற்ற கிரக அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தானே நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது அவர் முதல்ல திருவோண நட்சத்திரங்கிறதே அரசியலில் வந்து ரொம்ப தீவிரமாலாம் இறங்க மாட்டாங்க, பட்டதும் படாமல் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நம்ம ஜாதக வயசாக பார்ப்போம். ரஜினியோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவர் வந்து சிம்ம லக்னம், 2ஆம் இடத்துல சனியும் கேதும், 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 6ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் ராகு. எல்லாமே பார்த்திங்கன்னா ராகு கேது அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாம் ராகு கேது பிடிக்குள்ளார தான் இருக்கும். இது ஒரு வகையான காலசர்ப்ப தோஷமாக இருந்தால் கூட அது சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே யோகங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும்ல, அதனால் அவர் பல விஷயங்களில் முன்னிலைக்கு வந்துட்டார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சனியும் கேதுவும் இருக்குது. 2ஆம் இடத்துல சனியும் கேது இருந்தாலும் அது ஒரு மாதிரி இல்லறத்தில் துறவரம்ங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் அடிக்கடி இமயமலை அடிவாரத்துக்கு போகிறது, ஆன்மீகத்தை நோக்கி ரொம்ப அதிகமாக போயிடுறாரு. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அதனால் அரசியலில் வந்து ஷைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் அரசியல் தலைவர்களை வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அந்த நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே ஜோசியர்கள் சொல்லும்போது நாம் சொன்னோம்னா ஃபஸ்ட்டு. அடுத்தது விஜயோட நட்சத்திரத்தை பார்க்கும்போது நம்ம அன்றைக்கே பார்த்துருக்கோம், கடகராசி, கடக லக்னம், அதிலே பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும், சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கும். சரி, அது என்ன தான் ஒரு வகையில் நீசபங்க ராஜயோகம்னு பார்த்தா கூட செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்க்குதில்ல, அதனால் வந்து அவர் திடீர் அரசியல் பிரவேசம் தான். சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றும் அரசியல் பின்னணிலாம் கிடையாது. அந்த அரசியல் பிரவேசத்தில் வந்து அவர் வெற்றி பெற்றுட்டார். அதையும் கடந்து குரு வந்து 8ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கிறது. ஸோ அந்த இடத்துல அது சிவராஜ யோகமாக அது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ரஜினியோட ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த போல் இருக்கிறதுக்கான காலகட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒருவேளை வந்து அவர் 1996 அரசியலுக்கு வந்திருந்தால் ஓரளவு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். கண்டிப்பாக வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய அளவுக்கு அரசியலில் நேருக்கு நேர் மோதி களமிறக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஒன்று வந்து இருக்கிறவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணரை வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து ரோஹிணி நட்சத்திரம். கிருஷ்ணர் பார்த்தா அவரும் துவாரகையோட மன்னர் தானே. அவர் எத்தனை வருஷம் அங்கே நின்று ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். பலராமன் தானே ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அவர் நேராக இங்கே வந்து மகாபாரத யுத்தத்தை கிரியேட் பண்ணி இவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு யுகத்தை முடிச்சு வைக்கிற வேலையை தானே பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நட்சத்திர அடிப்படையில் இது வந்து நேருக்கு நேர் எதிரான விஷயங்கிறது உண்மை தான். அதே சமயத்தில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு
விடாப்பிடியாக களத்தில் இறங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. பொதுவாக பூச நட்சத்திரம் அளவுக்கோ கடகராசி கடகலக்கணம் அளவுக்கோ திருவோண நட்சத்திரம் வந்து அந்த அளவுக்கு வந்து கம்பீரமாக வந்து அரசியலில் வந்து உறுதியாக விடாப்பிடியாக நிற்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் முடிவு பண்ணணும். ஒருத்தரோட நட்சத்திரத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு அரசியலை கணிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.